நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில தீபம் ஏத்த வலியுறுத்தி மதுரை நரிமேட்டை சார்ந்த பூர்ணச்சந்திரன் அப்படிங்கிற 40 வயது இளைஞர் நேற்றைக்கு முன்தினம் பெரியார் சிலை முன்பு தன்னைத்தானே மாய்த்து கொண்டு உயிர் நீத்திருக்காரு. ஒட்டுமொத்தமான மதுரையும் இந்த சம்பவம் உலுக்கி போட்டிருக்கிறது. என்ன ஏதுன்னு விசாரிச்சு பார்த்தா அவர் ஒரு ஆடியோவே வெளியிட்டிருக்காரு. இந்த மரணத்துக்கு முன்னாடி திருப்பரங்குன்றம் மலை உச்சியில தீபம் ஏற்ற வேண்டும், திருவண்ணாமலை போல ஒட்டுமொத்தமான மதுரை மக்களும் அந்த தீபத்தை பார்த்து தங்களுடைய முருகனை வழிபட வேண்டும் என்ற ஆசை எனக்குள்ள இருந்துச்சு. நீண்ட நாளா அவங்க அப்பா கிட்ட இதை தொடர்ச்சியா பேசிக்கிட்டே இருந்திருக்காரு. இப்போ இது நிறைவேறல, காவல்துறை கைவிட்டுருச்சு, அரசாங்கம் கைவிட்டுருச்சு அப்படின்னு தீபம் ஏத்த வலியுறுத்தி என்னுடைய உயிரை நான் மாய்த்து கொள்றேன். திருப்பரங்குன்றத்தில் போய் உடலை எரித்து கொண்டால் இல்லை திருப்பரங்குன்றத்தில் போயிட்டு தீ வைத்தால் அது அங்கே சாமி கும்பிட வர்றவங்களை தொந்தரப்படுத்தும். அது ஒரு ஆன்மீக தலம். அதனால கடவுளே இல்லைன்னு சொன்ன பெரியார் சிலை முன்பு கடவுளுக்காக நான் தீ குளிக்கிறேன்னு சொல்லி தீ குளிச்சிருக்காப்புல. பாரதிய ஜனதா கட்சி, இந்து முன்னணி, இந்து மக்கள் கட்சி, இந்து தமிழர் கட்சி, இந்த எல்லாரும் நேற்று மதுரையில் அவருடைய உடலை அடக்கம் செய்து அவங்க குடும்பத்தாருக்கு 10 லட்ச ரூபா கொடுத்து, இது ஒட்டுமொத்தமான அரசின் தவறு, காவல்துறையின் தவறு, அரசும் காவல்துறையும் தான் பூர்ணச்சந்திரனுடைய மரணத்திற்கு காரணம் என்று சொல்லி கொண்டிருக்காங்க. ஆளாளுக்கு அரசியல் பேசலாம். பூர்ணச்சந்திரனை அடக்கம் பண்ணும்போது ஒரு அவருடைய மூத்த மகன் பையன் பேர் இனியன், 2வது பையன் பேர் சிவனேசன். அந்த மூத்த பையன் 6 வயசு பையன் தலைக்கு முடி எடுத்துட்டு ஒரு சின்ன துண்டை இடுப்பில் கட்டிக்கிட்டு அந்த பையன் ஒரு மாலையை போட்டுக்கிட்டு அந்த உடல் அடக்கம் செய்யப்பட்ட உடலை எரியூட்ட போகிறாங்க. அந்த எரியூட்டுக்கு முன்னாடி ஒரு புகைப்படம். அந்த புகைப்படத்தை பார்த்த மனசாட்சி உள்ள யாராக இருந்தாலும் கண்ணீர் வடிக்காமல் கடந்து செல்ல முடியாது. ஒரு 6 வயது குழந்தைக்கு முன்னாடி உங்கள் அப்பா செத்து கிடக்கிறது தெரியுது. உங்கள் அப்பா இல்லை, அப்பா வரமாட்டாருங்கிறது தெரிஞ்சிருச்சு. அந்த பிள்ளையோட முகத்தை கடைசியாக ஒரு தடவை பூர்ணச்சந்திரன் நினச்சி பார்த்துருக்கலாம்ல. கடைசியாக ஒரு தடவை அந்த 6 வயது பையனும் அந்த 3 வயது பையன் சிவனேசனும் என்ன பாவம் பண்ணாங்க? தகப்பன் இல்லாமல் அவங்க வளர்வதற்கு எவ்வளவு சிரமப்படுவாங்க. என்னதான் தாய், பெற்றோர்கள், மாமனார், தாய் மாமா எல்லாம் இருந்தாலும் காலம் முழுக்க பாஜக, காலம் முழுக்க இந்து முன்னணி, காலம் முழுக்க இந்து மக்கள் கட்சி, காலம் முழுக்க அனுமன் சேனா, காலம் முழுக்க விஸ்வ இந்து பரிஷத் எல்லாம் கூட வந்துருவாங்களா? காலம் முழுக்க நிற்பாங்களா? எத்தனை பேருக்கு நின்றுருக்காங்க? மொழி போருக்காக மொழி இந்தி திணிப்பை எதிர்த்து இந்திக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமும் தமிழ் எல்லோரும் வாருங்கள் நாட்டினரே செந்தமிழுக்கு தீங்கு விளைந்து விட்டால் இந்த தேகம் இருந்த ஒரு லாபம் உண்டோ அப்படின்னு சொல்லி இந்தி ஒழிக தமிழ் வாழ்க அப்படின்னு சொல்லி திருச்சியுடைய தொடர்வண்டி நிலையத்தில் தன் உடம்புல எண்ணெயை ஊற்றி கொண்டு எரிச்சு செத்து போன கீழப்புற சின்னசாமி குடும்பத்தை கைவிட்டுச்சு நாடு. மொழிக்காக செத்தாரு. மொழிக்காக கிட்டத்தட்ட பல பேர் தீ குளிச்சிருக்கான். அவனுடைய கல்லறைகள்லாம் எங்க இருக்குன்னு தேடி கூட பார்க்க முடியாது. மொழிக்காக செத்துல கூட ஒரு பெருமை இருக்கு. இந்த இந்தி திணிச்சிடக்கூடாது, தமிழ் மொழியை மீட்டெடுக்கணும் அப்படின்னு இந்தி திணிப்புக்கான அந்த போர்ல, இந்தி எதிர்ப்பு போர்ல தமிழ் மொழியை காக்க உயிர் நீத்தாங்க. அது ஒரு பெருமை இருக்கு. அதுல தமிழ் மொழியை மீட்டெடுக்க போராடின ஒரு உரிமை முழக்கம் இருக்கு. ஈழத்தமிழர்கள் கொல்லப்படுறாங்க தொடர்ச்சியான்னு சொல்லி அப்துல் ரகுப் 1960-90 காலகட்டத்தில் உயிர் நீத்தாரு. சரி, ஈழத்தமிழர் கொல்லப்படுறாங்க சக உயிருக்காக. ஒரு உயிர் இன்னொரு உயிரால் எடுக்கப்படக்கூடாது, போரால் மக்கள் சாகக்கூடாது என்பதற்காக அப்துல் ரகுப் என்கிற ஒரு இளைஞன், பெரம்பலூர் சார்ந்த இளைஞன் தன்னைத்தானே மாய்த்து கொண்டான். போர் உச்சத்தில் நடக்கு. அந்த போரை தடுத்து நிறுத்துங்கள். இந்தியாவிலிருந்து ஆயுதம் கொடுக்காதீங்க, இந்தியாவிலிருந்து படை கொடுக்காதீங்க, எப்படியாவது ஈழத்து போரை நிப்பாட்டுங்க, என் உடம்பை ஆயுதமாக வைத்துக்கொண்டு போராடி அந்த போரை நிறுத்துங்கள் என்று நெருப்பு தமிழன் முத்துக்குமார் சென்னை கொளத்தூர்ல தீக்குளிச்சு இறந்தார். அதுல ஒரு நியாயம் இருக்கு, அதுல ஒரு உரிமை முழக்கம் இருக்கு. இப்படி மொழிக்காகவும் சக மனிதன் சாவை பார்த்து கொதிச்சு எழுந்து இறந்தல ஒரு நியாயம் இருக்கு. இப்படி சம்பந்தமே இல்லாம ஒரு தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறதுக்காக பூர்ணச்சந்திரன் உயிர் நீத்திருக்காப்புல. கடவுளை காப்பாத்திருக்காங்க. நம்மளை தானங்க கடவுள் காப்பாற்றணும். ஒவ்வொரு உயிரையும் கடவுள் தான் படைச்சிருக்குன்னு அந்த படைப்பு தத்துவத்தை நம்பக்கூடியவர்கள் நம்புறாங்க. நம்ம டார்வின் கோட்பாடு படி மனிதன் குரங்குலேருந்து தோணுனா, ஒரு சில உரிய அமீபாலன் தோணுன்னு ஒரு கூட்டம் நம்புது. ஒரு கூட்டம் கடவுள் தாங்க படைச்சாரு ஆணையும் பெண்ணையும், அவர் சேத்துலேருந்து படைச்சாரு, முதல்ல பெண்ணை படைச்சாரு அப்புறம் ஆணை படைச்சாருன்னு நம்புறான். சரி, கடவுளே படைச்சாருன்னு வச்சுக்கோங்க. கடவுள் படைச்சாருன்னா கடவுள் தான் உயிரை காப்பாற்றணும். ஏற்றலும், அது காத்தலும் அழித்தலும் படைத்தலும் அவருடைய தொழில்ன்றாங்க. அப்படி படைச்சவர், காப்பவர், அந்த கடவுள் நம்மளை காப்பாற்றணுமா? கடவுளை காப்பாற்ற நாம நிற்கணுமா? கடவுளை காப்பாற்ற
கடவுளுடைய கோயிலில் தீபம் ஏற்றுவதற்காக நாம எதற்காக உயிர் துறக்கணும்? அப்போ இது பூர்ணச்சந்திரன் எடுத்த முடிவு என்பது, பூர்ணச்சந்திரன் இந்த முடிவை எடுக்க ஒரு மிகப்பெரிய மதவாத கும்பல்கள் வேலை செஞ்சிருக்கு. தமிழ்நாட்டில் மதவாத கும்பலுடைய இந்த காலகட்டத்துடைய முதல் மரணம் பூர்ணச்சந்திரன். மதுரை மண்ணுங்கிறது சாதாரண மண்ணு கிடையாது, இன்னைக்கு நேற்று உருவான மண்ணு கிடையாது. காலம் காலமாக தமிழ் மொழியை காத்து நின்ற மண் மதுரை மண்ணு. நீங்க சோழர்களை விட சேரர்களை விட ஏன் பாண்டிய மன்னர்கள் பெருமை மிக்கவர்னா, இவங்க சங்கம் வைக்கல தமிழுக்குன்னு, சேரனோ சோழனோ, ஆனால் தமிழுக்கு சங்கம் வைத்து தமிழை காப்பாற்றியவர்கள் பாண்டிய மன்னர்கள். அதனால தான் அந்த பாண்டிய மன்னர்கள் எப்போதுமே உயர்ந்து நிற்பாங்க. அப்படிப்பட்ட பாண்டிய மன்னர்கள் வாழ்ந்த நிலப்பரப்பில் மொழிப்போர் ஒரு பக்கம் சென்னையில் போராட்டம் இருந்தால் கூட, மதுரையினுடைய மொழிப்போர் போராட்டத்தை படித்தா மதுரையில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் போராட்டம். அப்படி மதுரையிலேருந்து மொழிப்போர் போராடி அரசியல் களத்துக்கு வந்தவர் தான் முன்னாள் சபாநாயகர் ஐயா காளிமுத்து. அப்படி எத்தனையோ தலைவர்களே அந்த போராட்ட களம் நமக்கு கொடுத்துச்சு. அதன் தொடர்ச்சியாக ஜல்லிக்கட்டு களம், மதுரையில் பற்ற வச்ச நெருப்பு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் பற்றி எரிந்துச்சு. இப்போ ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் அலங்காநல்லூருக்கும் சென்னைக்கும் சம்பந்தம் இல்லை, ஆனால் அலங்காநல்லூருக்காக சென்னையில் போராடினான். ஏன்னா மதுரை மக்களோட வீரியமான போராட்டம், உணர்வுமிக்க போராட்டம். அந்த உணர்வில் ஒரு அறிவுபூர்வமான காரணம் இருந்துச்சு. அப்படிப்பட்ட மானமும் அறிவும் வீரமும் கொண்ட மதுரை மண்ணில் பிறந்துட்டு மதுரையில் விமான நிலையத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க, விரிவாக்கம் செய்கிறாங்க. அதில் சில கிராமங்கள் அடிபடுது. பல தலைமுறையாக வாழக்கூடிய அந்த மக்கள் வீடுகளை, பள்ளிக்கூடங்களை, பள்ளிவாசலை, கோவிலை இழந்து போகிறாங்க. அதனால் அந்த மதுரை மக்களுக்காக நான் உயிர் துறந்தேன்னு சொன்னால் கூட ஒரு உரிமையா? அந்த மக்களுடைய வீடுகள் இருக்கிறதுக்காக ஒருத்தன் உயிர் துறந்திருக்கான் அப்படின்னு பார்க்கலாம். இதே மதுரையில் கல்குவாரி, மேலூர் பக்கத்தில் கல்குவாரியில் 5 பேர் உயிர் துறந்தாங்க. இந்த மாதிரி கல்குவாரி எதிர்த்து நான் போராடுறேன், அந்த போராட்டத்தை கல்குவாரியை மூடுவதற்காக நான் உயிர் துறக்கிறேன்னு சொன்னால் கூட, மரணம் எப்போதுமே தற்கொலையவோ தன்னைத்தானே மாய்த்துக்கொள்ள ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் அது ஒரு போராட்டம். உடம்பையே ஆயுதமாக தூக்கி போராடுவது என்பது அது ஒரு வழிமுறை தான். அப்படித்தான் தலைவன் ஈழத்தில் எல்லா படையும் விட உயிர் படையாக கரும்புலி படையை கட்டி தன்னையே ஒரு ஆயுதமாக ஏந்தி போராடக்கூடிய ஒரு படையை உருவாக்கினார். அது ஒரு வகையான வலிமையான ஆயுதம் தான். அப்படி பண்ணியிருந்தா கூட அது போற்றத்தக்கது, மெச்சத்தக்கது. என் வைகை அணை செத்து போச்சு. வைகை அணையில் கிட்டத்தட்ட 5 அடிக்கு கோரப்புல் முளைச்சு கிடக்கு. என்னுடைய அழகர் ஆற்றுல குளிச்ச விளையாடிய வைகை, என்னுடைய மீனாட்சி தாய் குளித்து விளையாடிய வைகை, என் வைகை செத்து போச்சு. வைகைக்குள்ள சாக்கடை கலக்குது, வைகைக்குள்ள ஒட்டுமொத்தமான தொழிற்சாலை கழிவுகளும் கலக்குது. அதெல்லாம் வைகை யாரை இப்படி பார்க்க முடியாமல் நான் துடிச்சு செத்து போயிட்டேன்னு சொன்னால் கூட, வைகைக்காக ஒருத்தன் உயிர் திறந்திருக்காயா, வைகைக்காக செத்து போயிட்டாங்கய்யா, வைகை செல்வன்யா அப்படின்னு போட்டெல்லாம் பெருமையாக வைக்கலாம். நீங்கள் எதற்காக மரணிக்கிறோம்? ஒரு உயிர் எவ்வளவு உன்னதமானது, எவ்வளவு ஆசையாக பூர்ணச்சந்திரனுடைய அப்பாவும் அம்மாவும் வளர்த்துருப்பாங்க. இன்னைக்கு அவருக்கு 40 வயசா இருக்கலாம், இன்னைக்கு அவருக்கு 2 பிள்ளை இருக்கலாம். ஆனால் அன்னைக்கு அந்த வீட்டில் அவர் குழந்தையா பிறக்கும் போது முதலாக பூர்ணச்சந்திரன் அப்பான்னு கூப்பிட மாட்டானா, அம்மானு கூப்பிட மாட்டானா, அவன் தாய்மாமான்னு சொல்லிட மாட்டானா, அவன் தாத்தான்னு சொல்லிட மாட்டானா? அந்த பிள்ளை விளக்கில் பட்டு ஒரு சின்னதாக நெருப்பு பட்டால் கூட அந்த பூர்ணச்சந்திரனுடைய தாயும் தந்தையும் எப்படி துடிச்சிருப்பாங்க. ஒரு மெழுகுவர்த்தி பட்டாலோ, ஒரு விளக்கு கொடுத்தும் போது விளக்கு பட்டாலோ, அந்த பிள்ளைக்கு கண் கூசக்கூடாதுன்னு சொல்லி லைட் 6 மணிக்கு மேலே ஆஃப் பண்ணிக்கக்கூடிய எத்தனையோ தாய்மார்களும் பெற்றோர்களும் இருக்காங்க. பிள்ளை கண் கூசக்கூடாது, இருட்ட கிணறு பரவாயில்ல, பிள்ளைக்கு கண் கூசக்கூடாது. அப்படிப்பட்ட பார்த்து வளர்க்குற உடம்பை நீங்கள் பெட்ரோலை ஊற்றிக்கிட்டு மண்ணெண்ணெயை ஊற்றிட்டு கொளுத்துக்கிற உரிமையை முதல்ல யார் கொடுத்தது? தீபம் ஏற்றணும்னு சொல்லி உயிர் திறந்துட்டார். தீபம் ஏற்றியாச்சுங்க. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபத்தை ஏற்றியாச்சு. என்ன சுபிச்சம் கிடச்சிரும்? என்ன நல்லது நடந்துடும்? மதுரையில் மாதம் மும்மாரி மழை பொழிஞ்சிருமா? வைகாத்துல குப்புன்னு தண்ணி கொப்பளிச்சு போயிருமா? மதுரையில் வாழக்கூடிய மக்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு கிடைச்சி, பொருளாதாரம் கிடைச்சி, தண்ணீர் வடைஞ்சி மதுரை மக்கள்லாம் சுபகமாக வாழ்ந்துருவாங்களா? என்ன நடந்துடும்? கொளுத்துனானே அது அரசியல். ஒரு பக்கம் கொளுத்துன்னு சொல்லி ஒருத்தன் அரசியல் பண்ணுறான், ஒருத்தன் கொளுத்தக்கூடாதுன்னு சொல்லி அரசியல் பண்ணுறான், ஒருத்தன் மேலே கொண்டு போய் பிரியாணியை கொழுப்படுத்து போய் திங்கிறான், அதை காணொலி எடுத்து போடுறான், அது அரசியலாக்கப்படுது. இங்கே அரசியல் பண்ணுறதுக்கு வேறு வழி இல்லை. அங்கே நீங்கள் போனீங்கன்னா குஜராத்தில் போனால் அங்கே ஒரு முழக்கம் வைப்பானுங்க, அயோத்திக்கு போனால் அங்கே ஒரு முழக்கம் வைப்பானுங்க, மேற்கு வங்காளத்துக்கு போனால் அங்கே ஒரு முழக்கம் வைப்பானுங்க, ஒரிசாவுக்கு போனால் அங்கே ஒரு முழக்கம் வைப்பானுங்க. இந்த தமிழ்நாட்டுக்கு வந்தால் வேற ஒரு முழக்கம் வைப்பானுங்க. எந்த முழக்கத்துக்கும் தொடர்பு இருக்காது. இங்கே வேல்வேல் வெற்றி வேலுமா, இங்கே முருகனை கையில் எடுப்பான், மேற்கு வங்காளத்தில் ஓம்காளி ஜெய்காளிம்மா, அங்கே பூரி ஜெகநாதரை ஒரிசாவில் இது பண்ணுவான், அங்கே ஜெய் ஸ்ரீராமா உத்தரப்பிரதேசத்தில். இப்படி ஒவ்வொரு ஊருக்கும் எதை கையில் எடுத்தால் அரசு செய்ய முடியுமோ என்று அதை கையில் எடுப்பான். இங்கே ஜெய் ஸ்ரீராமனை வேலை நடக்காது, இங்கே ஜெய்காளி ஓம்காளிக்கு வேலை இல்லை, இங்கே பூரி ஜெகநாதருக்கு வேலை இல்லை, இங்கே சாய்பாபுக்கு வேலை இல்லை. அப்போ முருகனை கையில் எடுத்தால் அதை வச்சு அரசியல் பண்ணால் அதை ஓட்டாக்கலாம், தமிழ் கடவுள் தமிழர்களின் கடவுளாக கொண்டாடப்படுறானே அதை கையில் எடுறா. எங்கே எடுக்கிறது? பழனியில் எடுக்க முடியாது, விட்டுரு. திருச்செந்தூரில் எடுக்க முடியாது, விட்டுரு.
சுவாமிமலையில் எடுக்க முடியாது விட்டுரு, பழமுதிர்ச்சோலை எடுக்க முடியாது விட்டுரு, திருத்தணியில் எடுக்க முடியாது விட்டுரு, திருப்பரங்குன்றம் ஏடா இங்கே ஒரு பார்த்தா மற்ற எல்லா இடத்துலையும் எதுவுமே இல்லை, இங்கே ஒரு தர்கா இருக்குது போடுறா அரசியலை. எவனோ ஒருத்தன் 3 பேர் போய் சாப்பிட அந்த புகைப்படத்தை ஃபேஸ்புக்கில் போட அதை வச்சு ஒரு வருஷமாக ஓட்டுறாங்க. இந்த பாரதிய ஜனதா கட்சி, இந்த இந்துத்துவ கட்சிகள், இந்த இந்து முன்னணி, இந்த இந்து மக்கள் கட்சி, இந்து தமிழ் கட்சி என்னைக்காவது கனிமவள கொள்ள, ஆத்துமணல் கொள்ள, மக்கள் பிரச்சனை, தண்ணீர் பிரச்சனை, பரந்தூர், மேல்மா, மேல்பாதி, இல்லை ரித்தன்யாவுடைய கொலை, இல்லை வந்து திருப்பூணம் அஜித்குமார் கொலை வழக்கு, அண்ணா யூனிவர்சிட்டி கொலை வழக்கு, இல்லை கோயம்புத்தூரில் பெண்கள் பாலியல் வன்கொடுமை என்னைக்காவது ஒரு நாள் போராடி இருக்கானா? போராட வருவானா? சும்மா திமுகவை திட்டணும் அவனுக்கு, அதுக்காக அவனை திட்டுவானே ஒழிய உண்மையான மக்கள் பிரச்சனைக்கு என்னைக்காவது போராடுனா போராட மாட்டான். அப்படி எதுக்குமே போராடாதவன் ஏன் திருப்பரங்குன்றத்துக்கு வரான்? மக்கள் முக்கியமா சாமி முக்கியமா? மக்களை காப்பாற்றுதாங்க சாமி, சாமியை காப்பாற்றுவா மக்கள்? வாழ்க்கையில் எல்லாரையும் போல நம் கணவனோட மகிழ்ச்சியாக வாழலாம், 2 பிள்ளைகளை வச்சு இந்த சமூகத்தில் இந்த 2 பிள்ளைகள் நல்லா படிக்க வச்சு நல்ல வேலைக்கு அனுப்பி இந்த குடும்பம் இந்த சமூகத்தில் தலை நிமிர்ந்து வாழலாம் என்று ஆசைப்பட்ட ஒரு குடும்பம் இன்னைக்கு தன்னந்தனியாக தவித்து கொண்டிருக்கு. ஒரு பெரிய வசதி படித்த குடும்பம் கிடையாது. பூர்ணச்சனுடைய அப்பா டாஸ்மாகில் ஒரு வேலையாக இருந்திருக்காப்புல, ரிட்டையர் ஆகிட்டாப்புல. டாஸ்மாகில் எவ்வளோ சம்பளம்? அதிகபட்சம் 15,000 ரூபா. 15,000 சம்பளத்தை வாங்கினா அவர் பிள்ளையை வளர்த்துக்காரு. அந்த பையனும் பெரிய வேலை கிடையாது, அவன் 2 பிள்ளைகளை வளர்த்துருக்கான். 2 அழகு பிள்ளைகள், அருமையான குடும்பம். அந்த குடும்பத்தை விட்டுட்டு போனதுக்கு முழுமையான காரணம் இந்த பாஜக என்கிற இந்த மதவாத கும்பல், இந்த மதவெறி பிடிச்ச இந்த கும்பலுடைய மதவெறிக்கு அந்த பையன் இறந்து போயிருக்கான். இதில் என்ன பெரிய குடும்பம்னா, அவ்வளவு கடவுள் பக்தி, அவ்வளவு சாமி பக்தி, அவ்வளவு ஆன்மீக பக்தினா ஏன் இந்த சோக்கால்டு இந்த ஆன்மீக கும்பல்னு சொல்லக்கூடிய பாஜக ஒருத்தன் கூட சாக மாட்டான்? ஒரு பூணல் கூட சாக மாட்டேங்குது, ஒருத்தன் கூட வர மாட்டானே. அவனுக்குலாம் சாமியே வராத கோயிலில். சாமி ஆடுறத பார்த்தா நம்மால் தான் ஆடுவான், தீ மிதிக்கிற பார்த்தா நம்மால் தான் தீ மிதிப்பான், வேல் குத்துற நம்மால் தான் வேல் குத்துவான், அழகு குத்துற நம்மால் தான் அழகு குத்துவான், பால் காவடி, பறவை காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடி, எல்லா காவடியும் நம்ம தூக்குவான். ஆனால் அவன் வெறும் தட்டை ஆட்டிட்டு காசை வாங்கிட்டு ஓடிட்டு போயிட்டே இருப்பான். ஆனால் அவன் பண்ணுற அரசியலுக்கு பலியாடு யாருன்னு பார்த்தா நம்மாள். மேலே அவர் ஏறி உட்காந்துக்குவார். அவர் என் கூட நீ மரவன் நீ நிற்கடா, என் கூட கல்லை நீ நிற்கிறடா, சேர்வார் நீ நிற்கிறடா. சேர்வார் நிற்கும் போதே, மறவர் நிற்கும் போதே, கல்லர் நிற்கும் போதே, உடையார் நிற்கும் போதே, இப்படி முதலியார் நிற்கும் போதே என்னை தொற்றுவானாவன், என்னை சிண்டிடுவானாவன் அப்படின்னு நம்மளை உசுப்பேற்றி விட்டு நம்மளை வெட்டு வாங்க வச்சுட்டு நம்மளுக்கு ஆயுள் தண்டனை போட்டு விட்டு அவர் சொகுசாக வாழ்ந்துட்டு இருப்பார். அந்த அரசியலே புரிந்து கொள்ளாமல் இந்த மண்ணினுடைய மக்கள் காலகாலமாக செத்துட்டு இருக்கோம். நேற்று கந்தன் மலைன்னு ஒரு படங்க ஹெச் ராஜா நடிச்சிருக்காப்புல. அந்த படம் மாதிரி ஒரு கேடுகட்ட கேவலமான குப்பை படம் அது வந்து யூடியூப்ல ரிலீஸ் பண்ணியிருக்கானுங்க. உட்காந்து பார்த்தா ஒரு காட்சி பார்க்க முடியல. அதாவது மதவெறுப்பு, சாதி துவேஷம், கேவலமான பிற்போக்கு சிந்தனை, இது எல்லாத்தையும் தூண்டி இந்த தமிழ் சமூகத்தை உடைப்பதற்கு, தமிழனா திறன் இருப்பது மட்டும்தான் எல்லாத்துக்கும் தீர்வாக இருக்குமா? தமிழ் சமூகத்தை எப்படி உடைக்கலாம்? இந்த நூற்றாண்டில் சொல்ல வசனமே வைக்கிறாங்க. கல்லை விட்டு அருவா ஆட்டை மட்டும் வெட்டாது, ஆளையும் வெட்டும். ஆசாரி செஞ்ச அருவா யாரை வேணாலும் வெட்டும். அது கல்லர் பிடிச்சானே, நாடார் பிடிச்சானே, கோனார் பிடிச்சானே, செட்டியார் பிடிச்சானே, முதலியார் பிடிச்சானே, பிள்ளைமார் பிடிச்சானே, முஸ்லீம் பிடிச்சானே, இந்து பிடிச்சானே, கிறிஸ்தவ பிடிச்சானே, அருவாலை பிடிச்சி வெட்ட தெரிஞ்சு எவன் பிடிச்சா வெட்டும். இது ஒரு வசனம் எழுதிருக்கீங்க. அதில் ஹெச் ராஜா அவர் கிட்ட கேட்டுக்கு மீசை, அவர் ஊரில் பெரிய தலைக்கட்டாமா, எங்கிட்ட பார்த்தாலும் தலைக்கட்டு தெரியல. எப்படி பார்த்தா மீசங்கிறது ஒரு ஆன்ம, அது மீசை வச்சா ஒரு இது வீரம். வீரங்கிறது உயிரில் இல்லடா, உயிரில் இருக்குடா வீரங்கிறது. முத்துராமலிங்க தேவர் மீசை வச்சாரா? அவர் வீரம் உள்ளவர்கள் கிடையாதா? மீசை எங்கள் தலைவர் பிரபாகரன் மீசை இல்லாமல் தான் இருந்தார், வீரமா இல்லையா? மீசை தான் வீரம். இப்படி செருப்பு மாதிரி இப்படி குப்புன்னு மீசை வச்சுக்கிட்டா அது பெரிய வீரம் நினச்சிக்கிட்டு இருக்குது. அது இந்த படத்தில் கவுண்டமணி ஒரு படத்தில் இந்த மாதிரி மீசை வச்சிருப்பாப்புல, ஒரு கார்த்திக் படத்தில் அது மாதிரி இருக்குது. அந்த மீசை இப்படி நிற்கிது நட்டுக்கிட்டு, புலிகேசி மீசை மேலே இருக்கும், இது இங்கிட்டு நிற்கிது இப்படி நட்டுக்கிட்டு. ஒரு கம்பியை கொடுத்துருப்பாங்க போல இருக்கு. ஒரு மீசையை கூட வளர்த்து 10 நாள் சேவ் பண்ணாமல் மீசையை முறுக்க தரல. மீசை அப்படி முறுக்கணும், சும்மா முறுக்காமல் கம்பியை வச்சு முறுக்கிக்கிட்டு அதுக்குள்ளே சாதி மத துவேஷத்தை கிண்டி விட்டு அதில் நாடக கதைன்னு ஒன்று போட்டுக்கிறது, ஒரு கருப்புச்சட்டிக்காரனை திட்டிக்கிறது, ஒரு திமுக காரனை திட்டிக்கிறது. அப்படி திட்டா இவங்க முற்போக்குவாதிகள், இவங்களாம் வந்து சோக்கால்டு நடுநிலையாளர்கள் அப்படிங்கிற பேர். இது மாதிரியான இப்போ அந்த படம் தியேட்டர் ரிலீஸ் ஆகல, தியேட்டருக்கு போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது விஷயம் யூடியூப்லையும் போட்டு ஒரு நாய் கூட பார்க்கல. நான் அதை பேசக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் இது மாதிரியான கேடுகட்ட மாதிரியான கதைகளையும் கதைக்களத்தையும் வசனத்தையும் எழுதி தமிழ் சமூகத்தில் ஒரு படத்தை எடுத்துட முடியுது. அந்த படத்தை எடுத்து வைக்க கிடையாது, அதை எடுத்து போட்டு இல்லை QR கோடு 5-6 QR கோடை போட்டு கந்தன்மலை படத்துக்கு ஸ்பான்சர் பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் தானே நாட்டே ஆள்றீங்க,
பிஜேபி தான் நாட்டே ஆளுது. ஏற்கனவே பிஎம் ஃபண்டுன்னு பிரதமர் மோடி வாங்கினது பத்தாதா, இல்லை கந்தன் மலைக்கு எவ்வளோ ஸ்பான்சர் பண்ணணுமா? அப்போ எந்த மாதிரியான நோக்கம் கொண்ட நபர்களால் தான் இந்த பூர்ணச்சந்திரன் என்கிற ஒரு அழகான குடும்பத்தை வைத்திருந்த அந்த இளைஞன் பலியாயிருக்கான். இதுவே தமிழ்நாட்டில் இந்த மதவாத சக்திகளால் பலியாகிற கடைசி உயிராக இருக்கணும். இதை தீர விசாரித்து இதுக்கு பின்னாடி கூட அத்தனை பேரும் காவல்துறையால் கைது செய்யப்படணும். தமிழக அரசு இந்த பூர்ணச்சந்திரன் மரணத்திற்கென்று ஒரு தனி குழு டீமை போடணும், போட்டு விசாரிக்கணும். ஏன்னா நிச்சயமாக அவர் மரணத்திற்கு தூண்டப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற சந்தேகம் எழுது. அதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு கைது பண்ணணும். இந்த யூடியூப்ல வெளியாகிருக்கிற இந்த கந்தன்மலைங்கிற படத்தை அந்த யூடியூப் தளத்திலிருந்து நீக்கணும். அது ஒரு சமூக குப்பை. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி